இல்லை ஏம்லே இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ மகாநதி சீரியலில் அடுத்து ஒரு ட்ராக் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யமுனாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுப்போம், யமுனாவும் எத்தனை நாள் தான் சும்மா கேட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ சனிக்கிழமை நாளைக்கு எபிசோட் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் எபிசோட். அப்படின்னா என்ன விஷயத்தை அப்படி பரபரப்பான விஷயமாக வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தால், இப்போ நிவின் வந்து இவரை விஜயை பார்க்கறதுக்காக கிளம்பி போனாங்கல்ல அந்த விஜயோட வீட்டுக்கு. எதுக்காக அப்படின்னா மோஸ்ட்லி உங்கள் அம்மாவை வச்சு அவங்கள பேச வச்சு பசுபதி எங்கே இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் ட்ராக்காக இருக்க போகுது. ஏன்னா வந்து தன்னுடைய தங்கை கிட்ட ஒரு பாசமாக பேசிகிட்டு இருக்கிறத வச்சு அவர் எங்கன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அது கடைசியில் இவங்களுக்கே ஆப்பா முடிய போகுது. ஏன்னா நிவினும் விஜயும் அப்படி என்ன தான் பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமாக இங்கேருந்து கிளம்பி காவேரி அங்கே போக போகிறாங்க. அப்படியே கணவரையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போக அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே நுழையிறத இப்போ வந்து யார் பார்க்க போகிறாங்கன்னா யமுனா ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்க போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தோண போகுது அப்படின்னா வந்து இவங்க 2 பேர் புதுசாக வீடு பார்த்து எங்கேயோ வீட்டுக்குள்ளார போகிறாங்க, அப்போ என்னமோ தப்பு நடக்குது அப்படின்னு கேவலமான மைண்ட் செட்டோட இப்போ அதை என்ன பண்ண போகிறாங்க. இப்போ நிவின் கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு கேட்க நிவின் வந்து எங்களை பற்றி தப்பாக பேசுகிற முறை நிறுத்து, விஜயை பார்க்க தான் நாங்கள் போனேன், விஜய் தான் அந்த வீட்டில் இருக்கார், அவரை பார்க்க போகும்பொழுது தான் வந்து காவேரி வந்தா, காவேரி அங்கே இருக்க போகிறான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத சொன்னாலும் இவங்க நம்ப போகிறதில்ல. இவர் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் அங்கே இருக்கிறனால தான் அவரை பார்க்க போகிறோன்னு மாற்றி போயிட்டு இருக்காங்க, விஜய் அங்கேருந்து முதல்ல காலி பண்ண வைப்போம் அப்படின்ட்டு போலீஸுக்கு கால் பண்ணி விஜய் அங்கே தான் இருக்காருங்கிற போகிறாங்க. இதே யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக போய் சொல்லி மிரட்டி நிவின் கூட கல்யாணத்தை பண்ணி வச்சதே விஜய் தான். அந்த கல்யாணம் நடந்தது மிகப்பெரிய தப்புங்கிறத பல தடவை அப்போ தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை அது வந்து கரெக்டாக தப்பான ஒரு கல்யாணம் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி யமுனா இன்னும் கேவலமான மைண்ட் செட்டோட இப்போ விஜயை கோத்தோட போலீஸ் தேடி விஜய் அரெஸ்ட் பண்ண வர போகிறாங்க. இங்கேருந்து விஜய் தப்பிக்க போகிறாரா, இல்லை விஜய் கைதானதுக்கு பிறகு காவேரி நிவின் இப்போ தான் அவங்க 2 பேர் ரொம்ப இன்னும் நெருக்கமாகி தேடி போய் எப்படியாச்சும் பசுபதியை கண்டுபிடிச்சி பசுபதி மூலமாக உண்மை வாக்குமூலத்தை வாங்கி விஜயை காப்பாற்றி கூட்டுற போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உண்மையிலே நிவினோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நிவின் வந்து இந்த யமுனாங்கிற பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடுறது எவ்வளவோ பெட்டருங்கிறது தோணுது. பிடிக்காத வாழ்க்கையை அவர் வாழணுங்கிற அவசியமும் இல்லை, திருப்பி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிடிக்குங்கிற அளவுக்கு யமுனா கிட்ட நல்ல குணங்களும் எதுவுமே கிடையாது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை போகிற போக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.